நீ ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ஒரு சிஎம் காட்டி பார்த்தது இல்லைல்ல, நீ அடுத்த 5 வருஷம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் முன்னாடிலாம் நம்மளை பற்றி ஏதாவது இவனுங்க அவதூறு பரப்புனானுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தம்பி, என்ன நம்ம வந்து நம்மளுடைய ஃபேன் பேஜஸ், அப்புறம் நம்மளுடைய ஐடி விங் பேஜ், அதுலலாம் வந்து கிளாரிஃபிகேஷன் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுவாங்க. இப்போ நம்மளை பற்றி அவதூறு போட்டானுங்கன்னா என்ன தம்பி பண்ணணும், கவர்மெண்ட் பேஜ்லேருந்தே போட்டுருவாங்க. அப்போ போட்டுட்டா போச்சுன்னு டிஎன்இபிலேருந்து இறக்குறாங்க. முதல் நாளே ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படிதான் இதை பார்க்கணும். விஜய் அவர்கள் முதல் நாளே அவருடைய பிளாக் பஸ்டர் படத்தோட ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சது பார்ட் 1 இன்ட்ரோ சீன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்ட் 2 இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது. படத்தோட பார்ட் 2 இந்த பிளாக் பஸ்டர் படம் எப்படி ஓடுதுங்கிறத காட்டும் போது கிட்டத்தட்ட சினிமா மாதிரி தான் அவருடைய இது. முன்னாள் முதல்வராக தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, மரியாதையாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மரியாதை என்ன, நமக்காவது மரியாதை தெரியணும்ல. ஒரு சிஎம் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியலன்னா உனக்கு எவ்வளோ கிளாஸ் இருக்கணும். கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். பல இன்னல்களை தாண்டி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார். இன்னைக்கு நாளில் என்னென்ன நடந்தது, கேபினெட் மினிஸ்டர்ஸாக யார் யாரெல்லாம் இருக்காங்க, தற்காலிக சபாநாயகராக யார் பதவி ஏற்றாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பூழி. சார், பார்த்தீங்களா சார் நீங்கள் செரிமனி எப்படி இருந்தது என்னன்னு? சூப்பர், ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, அதாவது பீஸ்ட் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பாதியிலே வந்த மாதிரி வந்து ஒரு சிஎம் வந்துருக்குறாரு உள்ளுக்குள்ள. நல்லா இருந்துச்சு சார், அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சு. கூலாக அப்படியே வந்துட்டு சூட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ பார்த்தேன், என்னடா அது ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் டக்கின்லாம் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி குட் பாய் மாதிரி வந்துருக்காரு, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாதிரி. என்ன ஒரு நிமிஷம் இரு, என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்சு அவசரப்படாதப்பா அப்படின்னு போய் டேய் எட்ரா அந்த கோட்டை அப்படி எடுத்து மாட்டிட்டு நடந்ததுன்னா எனக்கு ஐயோ இது என்ன அது அப்படின்ற மாதிரி. 52 வயது மனிதர் மாதிரியா இருக்க, செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார் சார். ரொம்ப சூப்பர். அண்ட் அந்த ஆக்டிவ்னஸ் வேணும். ஆக்சுவலாக ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்துட்டு ஒரு 60 வயசுலாம் தாண்டதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவ்னஸ் ஒரு மனுஷனுக்கு எப்படி குறையுமோ அது குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதுவாகும். ஸோ ஒரு 50-52 வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிஎம்ங்கும் போது வந்துட்டு இவரே வந்துட்டு இந்த இளம் வயதிலுங்கிறாங்க. ஏன்னா 50 நம்ம வீட்டிலலாம் 50ன்னு சொல்லும்போது இளம் வயதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றதான். அந்த நம்பருங்கிறது ரெண்டாவது, பார்க்க எப்படி இருக்காங்க, இளமையாக இருக்கிறாங்களா. அப்போது ஒரு சூட்டை போட்டு வராரு அழகாக. அதுவும் வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சினிமா ஸ்டைலில் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜனரஞ்சகமாக அந்த டயலாக்லாம் பேசி அடித்து முடிச்சுட்டாப்புல. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் சார். வெள்ளை அறிக்கையை பற்றி பேசியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக என்கிட்ட இதுதான்ப்பா இருக்குது, என்னால் இது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதில் ஒரு உண்மை இருந்த மாதிரி தெரிஞ்சது. கண்டிப்பாக. ஸோ நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு அந்த பதவி பிரமாணம் பண்ணும்போது அந்த கையெல்லாம் உயர்த்தி இப்படி வந்து பேசணும், நான் என்றைக்குமே வந்து ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சினிமா ஃபீல் கொடுத்தாரு, ஒரு இன்ட்ரோ சீன் டயலாக் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அவருடைய பேச்சுலையுமே வந்துட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு. இதுதான் நான் இப்படி தான் இருக்கேன், இதுலேருந்து என்னென்னலாம் நான் பண்ணணுங்கிறது எனக்கு டைம் கொடுங்க, செட் பண்ணி ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லும்போது வந்து நல்லா. இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, அவங்க மேனிஃபெஸ்டோ சொல்லும் போதும் கூட நாங்கள் ஆகாததெல்லாம் சொல்ல மாட்டோம், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத நான் சொல்ல மாட்டேன், எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன்றது தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு. அதில் சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா பெரிய சவாலாக இருக்கும்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு இவ்வளோ யூனிட் அப்படின்னு மின்சாரத்தை சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் வந்து மாதத்துக்கு 2000 ரூபா அப்படி 2500 சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ, இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பதில் நம்ம போக போக தான் பார்க்க முடியும். விஜய் அவர்கள் அவசரப்பட்டு நிறைய சொல்லிட்டாரா இல்லையா அப்படின்றது நம்ம அதுக்குள்ளே இப்போ போக முடியாது இல்லையா. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ஸ்பீச்சில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ்னஸ் பற்றி நம்ம பேசும்போது பார்க்குறாரு, இன்னும் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க, சரி நம்மளே எடுத்து வைப்போம், டேபிள் அவரே எடுத்து வச்சாரு, தூக்கி வைக்கிறாரு. இது பார்க்கறதுக்கு வேணா நமக்கு வந்து என்ன இது ஃபர்ஸ்ட் நாளே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல சிஎம் சார், நீங்கள் பண்ண வேண்டாம் சார், என்ன அப்படி ஐயோ நான் கூட எல்லா வேலையும் இறங்கி செய்வேன்ப்பா அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா, என்ன இது அப்படின்னு யாராவது வெளியே நினச்சாங்க அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையை பொறுத்து இருக்கு. அப்படியும் நினைக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சிஎம்ன்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு சரி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம், அது அட்டென்ஷனுக்காக பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து தன்னை வந்து ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல நான் ஒன்று பண்ணேன். பிகாஸ் நான் ஏன் அந்த 2வது வகையாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ். அதில் ஒருத்தருடைய இந்த சேரோடைய ஒரு நாற்காலிட்ட ஒரு கால் உடஞ்சி அவர் இது போகும்போது உடனடியாக இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவரை பிடிச்சி. ஆமாம் சார். ஸோ அப்போ அது வந்து அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ணாரா? நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அந்த மைக் எடுத்துட்டு போவாங்க ரம்யா கூட, அது ரொம்ப ஃபேமஸ். டக்குன்னு உடனே தூக்கிட்டு போய் அவராவே அதை வச்சுட்டு அப்படியே குரூப்பா நான் பாத்துக்கிறேன் விட்டாரு. ஸோ அது வந்து தன்னை வந்து ஒரு சிம்பிளான மேனா தான் நான் இருக்கேன்றது எப்பவுமே தான் அவர் அப்படி இருந்திருக்குது.
அது வந்து இன்னைக்கு நேற்று அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அப்போ சிம்பிள் மேன்னா வந்து மாட்டு வண்டியில் போக முடியுமா அவரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகும்போதே அவர் சொல்லியிருந்தாரு சார், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன், எனக்கும் பசி பட்டினின்னா என்னன்னு தெரியும், நடுத்தர குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கேன், உங்களிருந்து ஒருத்தன் தான் நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான், நான் ஒரு எளிமையான மனிதன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆரம்பிச்சார் அவரோட ஸ்பீச்சையும் கூட. கண்டிப்பாங்க. அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, இத்தனை 1000 கோடி வந்து அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. அதில் இவ்வளோ சொத்தை வந்து அவர் அசெட்ஸாக வந்து டிக்ளேரே பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறுது. அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி வந்த காசு? அதெல்லாம் அந்த அந்த சொத்து எல்லாமே வந்து சம்பாதிச்சு உழைச்சு வந்த காசு தானே. அது எல்லாமே டாக்ஸ் வரி பணத்தெல்லாம் கட்டி கரெக்டாக வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா வந்து ஆடம்பரமாக என்கிட்ட எதுவும் இல்லைன்னு கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்குது. நம்மளுடைய சிம்பிள் லைஃப்ன்றது எங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கணும் சிம்பிள்சிட்டிங்கிறது. நான் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு BMW கார்ல கூட வெளியே வந்து இறங்கலாம், ஓகே. ஆனா உள்ள வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது நான் எப்படி பேசுறேன்றதான் இதோட சிம்பிளிசிட்டி. நான் சிம்பிளிசிட்டினா வந்து நடந்து போகணும், சட்டையை கிழிச்சுக்கிட்டு நான் ஒன்றும் இல்லாம போகணும் அப்படி கிடையாது. அது கிடையாது சிம்பிளிசிட்டி. நடந்துக்கிறதுல எப்படி நடந்துக்கிறீங்க. பசங்க யாரும் வைக்கிறாங்களா, வா நானும் பிடிச்சதை எடுத்து வைக்கிறேன், என்ன இது இப்போ என்ன நம்ம வீட்டில் இப்போ எதனா ஒரு பொருள் எடுத்துக்க மாட்டோம், அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதனால அந்த வகையில் வந்து சில விஷயங்களை வரவேற்கத்தக்க வேண்டிய விதத்தில் இருக்குது. இது வந்து முதல் நாள் தான், இதை வச்சு நம்ம மொத்தமாக சொல்ல முடியாது கண்டிப்பா. பட் முதல் நாள் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல விதமா இருக்கு. அடுத்து என்னென்ன பண்ணாருன்றதை பத்தி பேசுவோம் சார். விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது, அந்த பதவி ஏற்பு விழா மேல வைக்கப்பட்ட ஒரு கண்டனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல அப்ப அது இப்ப சிஎம் அவர்களுடைய விழா நடக்குது அப்படின்னாலே வந்து சிஎம் மேல வந்து தான் அந்த இது சொல்லுவாங்க இமீடியட்டா. இப்ப நம்ம முதல் நாளே அப்படிங்கிறது வந்து அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து முதல்ல ஒழிக்கப்பட்டது, அதுக்கடுத்து தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது, அதுக்கு 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து என்னைக்குமே முதல்ல தான் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில், அது எப்படி 3வது இடத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறது பேசப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி 2021ல சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கும்போது அப்போ வந்து வந்தே மாதரம் கிடையாது, அப்போ வந்து தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்ப யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் அந்த ஸ்வேரிங் செரிமோனியில மட்டும் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சார் இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு ஆரம்பம்னு பாக்குறேன். ஏன்னா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது தான் திமுக ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி திமுகவுடைய இந்த இவங்களோட இருக்கிறவங்க இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் வந்துட்டு இன்னுமே நாங்கள் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறோம், இங்கே வந்து வெளியிருந்து ஆதரவு தான் தெரிவிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அப்போ எல்லா இடங்களையும் நம்ம தான் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க ஆரம்பிக்கணும். அப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் கண்டிப்பாக. ஏற்கனவே அவர் ஆரம்பத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு அறிவுரையாக இருந்தால் சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் வந்து தாராளமாக அதை மாற்றிக்க தயாராக இருப்பார். அவருடைய தலைமையில தான் அது நடந்துச்சா, அவருடைய இதில் தான் கேட்டு தான் அது நடந்துச்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்முடைய தேசிய கீதமும் வந்தே மாதரம் பாடல் இரண்டுமே வந்துட்டு ஈக்குவலா கருதப்படணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. Feb 2026ல தான் அதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு காங்கிரஸ் திமுக அவங்க சார்பில் இருந்து எல்லாம் ஒப்புதல் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு மசோதாவே இதாச்சு. அப்ப இன்னைக்கு வந்துட்டு எதுக்கு அதையும் இதையும் பிளே பண்ணிட்டு அப்புறம் நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை பிளே பண்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா இருக்கா, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கா? எனக்கு தெரியல, கேக்குறேன் நான். சென்னைக்குள்ள இந்தியா இருக்கா? இல்ல சார், இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள தான் சென்னை இருக்கு. இப்போ கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க தமிழ்நாடு மேட்ச் பாத்துட்டீங்களா, இந்தியா மேட்ச் பாக்குறீங்களா? இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் விளையாடுது, தமிழ்நாடும் பாகிஸ்தானும் விளையாடுதா? இல்ல. சோ அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, இருக்கு. தேசிய கீதம் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறதுல அப்ப அங்க மட்டும் எங்க குழப்பம் வந்துச்சு உங்களுக்கு? சோ இது வந்து என்னன்னா, இது வந்து இவங்க கட்டமைக்கிறது தான். இது எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு பாரு வண்டி எல்லாம் உட்கார் எல்லாம் வந்து அங்கேயே பார்த்துட்டு பேனா பேப்பர் என்ன பண்றாங்க பாரு, இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அப்படின்னு அவங்க பண்ணதான் செய்வாங்க. அரசியல்னா இப்படிதான் இருக்கும். அப்ப விஜய் அவர்கள் இதெல்லாம் வந்துட்டு சமாளிச்சுதான் ஆகணும், அதுதான் அரசியல் இல்லையா? அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து பல நெருக்கடிகள் வரலாம். எதுக்கு நீங்க நாங்க பண்ணும்போது பண்ணவங்க 2021 சரி நாங்க லூசு, நாங்க வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து 2வதா எங்களுடைய பதவியேற்பு விழா 2021ல போட்டோம், உங்க பதவியேற்பு விழா நீங்க ஒழுங்கா போட வேண்டியதானே. இப்போ விஜய்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல சார். இப்போ வந்து பதவியேற்பு கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்க்காதெல்லாம் பண்ண முடியுமா? வந்தே மாதரம் வந்து ஒழிக்கப்படுது, ஸ்டாப் பண்ணுங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் உடனே அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? ஏன்னா அப்புறம் சிஎம் கூட ஆகலை அவரு, அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? ஏன்னா அது புரோட்டோகால், அது நடக்குது. மேபி இதுக்கு மேலே மாத்துறதுனா கூட அவர் மாற்றலாம், ஆனால் அது மாற்றணும்னா கூட கோர்ட் மூலியமா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அதை இது வந்து ஒரு வழக்கு முறையாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை மாற்றணும் அப்படின்னா வந்து சிஎம் நான் சொல்கிறேன் மாற்று, என்னைய வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்லாம் மாற்ற முடியாது. நீங்கள்
நீங்க மாத்தணும் அப்படின்னா அதை சட்ட ரீதியா எப்படி அணுகணும், அதை வந்துட்டு எப்படி ஒரு பில்லா பாஸ் பண்ணி மாத்தி அதை வந்து ஒரு சட்டமா நிறைவேற்றி அப்புறம் தான் அதை வந்துட்டு கொண்டு வர முடியும். அப்படி பண்ண முடியுமானா தெரியல. ஸோ இவங்க எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இத்தனை நாளா அவங்களுக்கு அது பிரச்சனையா இல்லை, இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் நடக்குதா, இன்னைக்கு தான் இது ஒரு பிரச்சனையா தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது ஒரு பக்கம். அடுத்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவர் அடுத்து எங்கே நேராக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை செயலகத்திலேருந்து முதல்ல போய் அவர் இறங்குற இடம் வந்துட்டு பெரியார் நினைவிடம். அங்கதான் போறாரு. அப்ப அதை நம்ம உத்து கவனிக்கணும். கண்டிப்பா நிஜமாவே வந்துட்டு இது பெரியாரின் கட்சி, இது பெரியாரின் மண் அப்படின்னு சொல்றவங்களை விட நடத்தி காட்டுறவர் யாருங்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். கண்டிப்பா. அப்ப அங்க போய் வந்துட்டு அவர் வந்து பெரியாரை வழிபட்டுட்டு உடனே நிறைவிடத்துல இருந்து வந்துட்டாரா அப்படின்னா இல்ல. கண்டிப்பா வீரமணி அவர்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் வராரு இங்க அப்படின்னு சொல்லி. அவரும் உடனே அந்த இடத்துல இருந்திருக்காரு. வீரமணி அவர்களையும் சந்திச்சு ஒரு பெருந்தலைவர், ஒரு மூத்த தலைவர், அவரை பார்த்து நேரில் வந்து அவர்கிட்டையும் ஒரு வாழ்த்து பெற்றுட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறாரு. இது ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லலாம். அப்ப இது வந்து நிஜமாவே இது வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி, இது வந்து ஒரு உண்மையான மக்களுக்கான ஆட்சி, இதுல வந்து சனாதானத்துக்கு இடம் கிடையாது, இதுல பாஜக பின்னாடில இருந்து வரும், சைடுல இருந்து வரும், மூக்குல இருந்து வரும், காதுல இருந்து வரும் அப்படின்னு எவனாவது சொன்னான்னா உங்க காதுல அவன் ஓலா கேப் ஓட்டுறான், அவனை ஓரமா ஒடுக்கி வைங்க, அவன் பேரு திமுக அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இவர் சொல்லாம சொல்றாரு. தம்பி, தலைமை செயலகத்துல வந்து நேரா யார்கிட்ட போறேன், பெரியாருடைய நினைவிடத்துக்கு போறேன். இந்த எந்த ஒரு கட்சியிலையுமே அம்பேத்கர் இடம் கொடுத்தது கிடையாது. நீ சொல்ற திராவிடம்னு பேசுறவன் எவனுமே அம்பேத்கரை மேலே ஏற்றுனது கிடையாது. நான் அம்பேத்கரை மேலே ஏற்றி என்னுடைய எல்லா தலைவர்கள் ஒருத்தராக வச்சிருக்கிறேன். 5 பெரும் தலைவர்கள்ல காமராஜர் வச்சிருக்கிறேன், இவர் பெரியாரை வச்சிருக்கிறேன், அம்பேத்கரை வச்சிருக்கிறேன், அஞ்சலையம்மாள் வச்சிருக்கேன், வேலுநாச்சியார் பார்ட்டி ஃபீமேல் லீடர்ஸ் வச்சிருக்க பார்ட்டி அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதை அப்போ பெண் தலைவர்களை வந்துட்டு காட்சியில் நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிறோம், ஆண் தலைவர்களையுமே வந்து எங்கள் கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிறோம். இதில் வந்துட்டு எந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, எல்லாரையுமே நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வரோம் இப்படின்னு இவ்வளோ விஷயங்களை கொண்டு வர கட்சி. அது அங்கே மட்டும் கிடையாது, எடுத்தோடனே நான் பெரியார்கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம். டைம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எங்கெங்கெல்லாம் இவர் போயிருந்திருக்காருன்றதை கூட நம்ம பார்த்துருந்துருக்க முடியும் அப்போ. பட் நம்ம பேசுற இப்போ இந்த நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சபாநாயகர், அவருடைய பொறுப்பு சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் அவர் வந்து கருப்பையா அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காரு ஆளுநர் மாளிகையில. அவரை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா நாளைக்கு அவர் தான் வந்து எம்எல்ஏக்களை பதவி ஏற்க வைக்க போறாரு சட்டப்பேரவையில். அவர் இதுக்கு முன்னாடி இது வந்து சோழவந்தான் தொகுதியில வந்து தாவேகா எம்எல்ஏவா வின் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தவர் சார். அவர் அந்த 2011 to 2016 வரை இருந்திருக்காரு. 2016 வந்து அவங்களுக்கு அதிமுக வந்து வாய்ப்பு தரல. அதுக்கப்புறம் தாவேகால இணைஞ்சு தாவேகா களப்பணிகள் செஞ்சு இப்போ வந்து சோழவந்தான்ல வின் பண்ணி இப்போ சபாநாயகர், தற்காலிக சபாநாயகரா இப்போ வந்து பதவி ஏற்றிருக்காரு. நாளைக்கு அவர் தான் எம்எல்ஏக்களை வந்து பதவி ஏற்க வைக்க போறாரு, தாவேகா எம்எல்ஏக்களை. அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது முதல் நாளே ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இப்படிதான் இதை பார்க்கணும். விஜய் அவர்கள் முதல் நாளே அவருடைய பிளாக் பஸ்டர் படத்தோட ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சது பார்ட் 1, இன்ட்ரோ சீன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்ட் 2 இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது, படத்தோட பார்ட் 2. இந்த பிளாக் பஸ்டர் படம் எப்படி ஓடுதுங்கிறத காட்டும் போது கிட்டத்தட்ட சினிமா மாதிரி தான் அவருடைய இது. நிறைய பேர் சொன்னாங்க என்னப்பா சினிமாக்கார மாதிரி, நீ சொல்லாத, நானே நிஜமா சொல்றேன், இது சினிமா தான். நீ வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை எங்க பார்க்க முடியும், சினிமால தான் பார்க்க முடியும். நீ 2 பேரும் வெளியவே போக முடியாதுன்னு சொன்னானுங்களே, அதை நடத்தி காட்டினேன்ல, அப்ப இது சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்க நடத்தி காட்டியிருக்காரு. அப்போ இதுல எப்படியெல்லாம் அவர் ஆட்சி அமைக்க போறாருங்கிறதுக்கான ஒரு உதாரணமா வந்து முதலையே சபாநாயகர் அவர்களை வந்து ஒரு தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து சபாநாயகராக போறாரு. இதெல்லாம் நான் படத்துல பார்த்த மாதிரி இருக்கே, அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவரை வந்துட்டு இந்த இடத்துல இப்படி உட்கார வச்சாங்களே, அதை வச்சு ஒரு படம் கூட வந்துச்சே, ஓ இது அப்படித்தானா அப்படின்னா ஆமா அதுவும் இதுல இருக்குது. அப்புறம் வந்து இந்த முதல்வர் அவர்கள் வந்துட்டு உள்ள வரும்போது இவ்வளவு ஸ்டைலிஷா இப்படிலாம் கோட் சூட்லாம் போட்டுறாரு, இதெல்லாம் படத்துல தான்ப்பா நடக்கும் அப்படின்னா ஆமா படத்துல தான் நடக்கும், இது படம் தான். ஸோ நீ என்னென்னமோ படம் காட்டின இத்தனால அந்த படமெல்லாம் ஓரளவுக்கு ஓடிடுச்சு. நீ ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ஒரு சிஎம் காட்டி பார்த்தது இல்லைல்ல, நீ அடுத்த வருஷம் பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இதுல எல்லாமே வந்து இன்னும் ஒரு கவனமா பண்ணணும். ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து மக்கள் நலனை முன்னாடி வச்சுக்கணும். மற்ற எதையுமே கண்டு கொள்ளாம தன்னோட கூட இருக்கிற மந்திரிகள் தவறு செஞ்சாலும் எம்எல்ஏக்கள் தவறு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டுற இடத்துல தான் இருக்கேன்றத சொல்றாரு. அதையும் அவர் வந்து நிரூபணம் பண்ணி காட்டினார் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ஆட்சியாக அது கருதப்படும். அப்ப பெரியாரை பார்த்துட்டாரு. அடுத்து இங்க வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து பொறுப்பு சபாநாயகரை வந்து இப்போத்துக்கு
அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த முதல் 3 கையெழுத்து சார் அவர் போட்டது, அதை பத்தி பேசலாம் சொல்லுங்க. சார். ஏன்னா நல்ல விஷயம் அது. விஜய் அவர்கள் வந்து முதல்ல கையெழுத்திட்ட 3 அரசாணைகள் பத்தி நாம இப்ப பார்க்கலாம் சார். அது என்னன்னா 2 மாதத்திற்கு 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ற 200 யூனிட் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 500 யூனிட்டுக்கு மேல அப்படின்னா 100 யூனிட்ஸ் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது கடைசி அதுல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி என்ன இது இப்படி சொன்னீங்க இப்படிங்கிறீங்க நாளே மோசடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிரெடிட் ஆயிடுச்சு. உடனே கிளம்பி வந்தது டே 1லே கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டாங்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா குச்சி. ஆமா சார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்க. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வரையும் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாங்க. அது இப்படி நீ சொன்னது வேற செஞ்சது வேற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த அரசாணை வெளியில வந்து அந்த டீட்டெயில்ஸா வெளில வந்த உடனே எல்லா கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முன்னாடிலாம் நம்மளை பத்தி ஏதாவது இவனுங்க அவதூறு பரப்புனானுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தம்பி அப்படின்னு. அண்ணா நம்ம வந்து நம்மளுடைய ஃபேன் பேஜஸ் அப்புறம் நம்மளுடைய ஐடி விங் பேஜ் அதுலலாம் வந்து கிளாரிஃபிகேஷன் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுவாங்க. இப்போ நம்மளை பத்தி அவதூறு போட்டானுங்கன்னா என்ன தம்பி பண்ணணும்? கவர்மெண்ட்ல இருந்தே கவர்மெண்ட் பேஜ்ல இருந்தே போட்டுடலான்னு. அப்போ போட்டுட்டா போச்சுன்னு டிஎன்இபில இருந்து இறக்குறாங்க. டிஎன்இபில இருந்து இந்த சாணி அடி செருப்படி இதெல்லாம் வந்து ஊப்பிகளுக்கு ஓடுதுப்பா என்ன வச்சுக்க போ அப்படின்னு டிஎன்இபி தெளிவா போடுறான். என்ன சொல்றான்? அதாவது வந்து 200 யூனிட்டுகள் இலவசம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்க. எப்படி 200 யூனிட் இலவசம், யாருக்கு இலவசம், இது வந்து ஸ்கேமா இல்லையாங்கிறத பாக்குற மக்கள் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஏற்கனவே இருந்த 100 யூனிட் திட்டம் இதுல இருக்கதான் போகுது. எப்போ எப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துல என்ன நீங்க கன்சம்ஷன் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் இபிபில கட்ட வைக்கணும் அப்படிங்கறத முதல்ல வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாதம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு செலவு இருக்கும், அதுல வச்சிடணும். 2 மாசம் சேர்த்து வச்சா அது ஒரு பெரிய சுமை மக்களுக்குன்னு சொல்லி அதை வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம அதை மாத்துவோன்ற மாதிரி மேனிஃபெஸ்டோல பேசியிருந்தாரு. அது எப்ப மாத்துவாங்கன்றதை நம்ம காத்திருந்து பார்க்கலாம் சொன்னதை. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து 200 யூனிட் இலவசமா கொடுக்குறேன். யார் யாருக்கு? இப்ப மொத்தத்தையும் நான் திட்டத்திலேயே போட முடியாது. ஆமா, திட்டத்துக்கு ஒரு டைட்டில் இருக்கும். நீ படிச்சு பார்த்தாதான் அது என்னங்கிறது புரியும். மக்களுக்கு 200 யூனிட் இலவசமாப்பா என்னடா சொல்றாங்க? படிக்கணும்ல. மக்களுக்கு 200 யூனிட் இலவசமா போடு, எல்லாருக்கும் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு யாராவது இருப்பாங்களா? படிக்கணும்ல. படிச்சவங்க தானே நீங்க தான் இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். நீங்க தான் வந்து இன்டெலெக்சுவல் வாரியர்ஸ் ஆச்சு. நீங்க கரெக்டா படிச்சு பேசுங்க எல்லாத்தையும். அப்ப 200 யூனிட் இலவசம்னு போட்டுட்டு என்ன போட்டிருக்கு? நீங்க உங்களுடைய 2 மாத காலத்துக்கு சேர்த்து வச்சு 500 யூனிட்டுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய கணக்குப்படி 100 யூனிட் மட்டும்தான் இலவசம். ஆனா இப்ப இந்த புது 200 யூனிட்டுங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க 2 மாதத்துக்கு சேர்த்து வச்சு 500 யூனிட்டுக்கு கம்மியா பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் இலவசம். உதாரணத்துக்கு நீங்க ஒருவேளை ஒரு 450 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் இலவசம். வெறும் 250 யூனிட்டுக்கு நீங்க பணம் கட்டினா போதும். 499 யூனிட் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா கூட அதுல 200 யூனிட்டுகள் இலவசம். வெறும் 299 யூனிட்டுக்கு நீங்க பணம் கட்டினா மட்டும் போதும். இதுதான் வந்து இப்போதைய புதிய திட்டம். இப்போ இதுல நான் வெளியே போடும்போது 200 யூனிட் ஃப்ரீன்னீங்க. நான் வீட்டில் போய்ட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தேன். என்னன்னு பார்த்தா கரண்ட் பில்ல திடீர்னு 200 யூனிட்லாம் இலவசமாக வரலன்றாங்க. என்ன இது அப்படின்னா, நீ போய் படுறா தற்குறி அப்படின்னு தான் சொல்ல தோணுதா இல்லையா? அப்போ உடனே வெளியே இருந்து பார்த்தேன் நீ எல்லாத்தையும் வெளியே இருந்தா பார்ப்போம். மக்களையே நீ உள்ள போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள. அதனால தான் நீ இப்போ வெளியே உட்காந்துட்டு இருக்க இல்லைங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து இது நல்ல விஷயம். இப்போ இதே வந்து 200 யூனிட் யாருக்கு தெரியுமா இலவசம்? நீ மாதம் 2000 யூனிட் யூஸ் பண்ணனாதான் உனக்கு 200 யூனிட் இலவசம். நான் ஏன்டா 2000 யூனிட் யூஸ் பண்ண போறேன்? நான் என்ன ஆபீஸ் கம்பெனி எதனா ஃபேக்டரி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே யாருன்னா வீட்டு உபயோகிப்பாளர்கள். இந்த வீட்டு உபயோகாளர்கள் வந்துட்டு ஒரு மாதத்துல 500 யூனிட் கம்மியா எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல யூஸ் பண்றாங்கன்ற டேட்டாவை சொல்லுங்க. எத்தனை வீடுகள் உபயோகிக்குது? 2.5 கோடி பீப்புள் வந்து அது கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. 2.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இங்க 500 யூனிட்டுக்கு கம்மியா தான் ஒரு மாதத்துல 2 மாதத்துக்கு சேர்த்து அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வச்சிருக்காங்க. அப்போ இந்த 2.5 கோடி பேர் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ 2.5 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிக் நம்பரா ஸ்மால் நம்பரா? பிக் நம்பர் தான் சார், ஆஃப் கோர்ஸ். அப்ப அவங்களுக்கு இந்த 200 யூனிட் இலவசங்கிறது இது பெனிஃபிட்டா இல்லையா? கண்டிப்பா கணிசமா ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு மிச்சமாக தான் போகுது. கண்டிப்பா. இப்போ நான் 200 யூனிட்னு போட்டேன், ஆனா 200 யூனிட் உள்ளவே படிச்சு பார்த்தா நீங்க நம்ம பேங்க்கார மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. சரிடா ஓகேடா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே தான் போட்டோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நீ 2000 யூனிட் யூஸ் பண்ற பணக்காரங்களுக்கு நான் 200 யூனிட் கொடுப்பேன்னு சொன்னா அது முட்டாத்தம். திமுக கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையில நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இவ்வளவு கோடி இவ்வளோ இதுக்கு மேல வந்து ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாதான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிலாம் அவங்களும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுதான் இது பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா திட்டங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கதான் சார் போகுது. எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. இப்ப அரசு ஊழியர்களா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ், அப்படி இருக்கதான் போகுது. இதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. இவங்க ஏன் இது ரொம்ப அதிகமா இதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல சார். வந்துருக்கே பேசணும், என்ன ஒன்று பேசணுங்க, பேசினா தான் மாதம் மாதம் கஞ்சி குடிக்க முடியும். அதனால் அது பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ இப்போ இதுக்கு வந்து அஃபிஷியல் விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு பக்கமாக அடித்து முடிச்சு விட்டாங்க. இப்போ கடைசி விஷயத்துக்கு ஒன்று வருவோம். நான் அதை சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேளுங்க, அதை பற்றி பேசிடலாம் நம்ம. அதாவது சார் மீதி 2 சார், சிங்கப்பெண் அதிரடிப்படை இது திட்டங்கள். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து 200 யூனிட் சார். இரண்டாவது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த அதிரடிப்படை வந்து உருவாக்கப்படுறது அரசாணை வெளியாக இருக்கு. என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்ன்றது இன்னும் வரல. அரசாணை அதுக்கேற்ற மாதிரி வெளியாக இருக்கு. இன்னொன்று வந்து போதைப் பொருள் தடுக்கும் படை, இந்த படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 65 போதைப் பொருட்கள் தடுக்கும் படைகள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கப்பட போது ஒரு மாவட்டத்துக்கும் 37 காவல் நிலையங்கள் இதுக்காகவும் 9 மாநகரங்களில தடுப்பு படை அமைக்கப்படும் இதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியாக இருக்கு. இதுதான் இப்போதைக்கு வந்து அந்த 3 அரசாணைகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்திருக்கு சார். இது வந்து அட்டாக் மோடில் வந்து சூப்பரான அட்டாக் மோட் இது. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருந்த விஷயங்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த முதல் கையெழுத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ போதைப் பொருள் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தான் வந்து தாவேக்க அவங்களுடைய எலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன இது சும்மா டிஎம்கே அடிச்சு வெளியே துரத்துறதுக்காக இவங்க என்னமோ வந்துட்டு எலெக்ஷன்ல வந்துட்டு ஐயோ போதை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் வந்த உடனே போதையை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், இதனால வந்து உண்மையாவே தடுக்க முடியுதா? இப்போ வந்து திட்டங்கள்ன்றது வந்து கொண்டு வரலாம் ஒரு அரசு, அதை எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுங்கிறது தான் இருக்குது. அப்போ இன்னொரு 6 மாதம் காலம் கழிச்சு நம்ம ஒரு மேல பேசும்போது ஜனவரி மாசம் அப்ப இதுல இருந்து எத்தனை பேரை நீங்க இந்த போதை ஒழிப்பு திட்டத்து மூலமா நீங்க வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, இதுல இருந்து எவ்வளவு போதையை வந்து உள்ள கஞ்சா உள்ள வரதை தடுத்திருக்கிறீங்க, அந்த டேட்டாவை நம்ம 6 மாசத்துல எடுத்து பார்க்கும்போது இவங்க சொன்ன திட்டமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு வருஷம் காலம் முடியும் போது கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்குன்றது கண்டிப்பா தெரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதுதான் நம்பர்ஸ் தான் பேச போகுது. ஓகே சார், ஒரு விஷயம் சொல்ல மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படையில வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க சார். பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமையோ இல்ல அவங்களுக்கான ஏதாவது வழக்குகள் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பெஷலா கவனிச்சு சீக்கிரமா அந்த வழக்குகளை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும் அதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தனியா வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதாவும் அதுல சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஏற்கனவே இவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா வந்து மகிழா கோர்ட்டுங்கிறது ஏற்கனவே இருக்கு. பட் அதை தாண்டி வந்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை கொண்டு வர போறோம், பெண்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்கு தனியா ஒரு கோர்ட்டு கொண்டு வரணும், அதுக்கான ஒரு அவசியம் இங்க இருக்குது. பல பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த இன்னல்கள் எல்லாம் வந்துட்டு அங்க கோர்ட்ல போய் சொல்லி பேசி அதுக்கான தீர்வுகளை வாங்கவே முடியல, ரொம்ப வருஷம் இழுத்துருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் உடனடி தீர்வுகள் வர மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கோர்ட்டை உள்ள கொண்டு வரணும், வரவேற்க வேண்டிய விஷயம். இப்போ நான்லாம் வந்து திருச்சி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2020 21 2017 18 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஒரு 8-9 மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக கூட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிமினல் கோர்ட்டில் கூட கிடையாது. இந்த ஃபேமிலி கோர்ட்டு மகிழா கோர்ட்டு இங்கே தான் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கோர்ட்டை தாண்டி அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த டோரெல்லாம் தாண்டி வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்து மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க அந்த கோர்ட்டுக்கு வெளியே. ஏன்னா எல்லா கோர்ட்டோட இந்த கோர்ட்டில் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனை இருக்குதா நம்முடைய நாட்டில்? பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஆண்களுக்கான பிரச்சனைகள் இப்போ வந்து இந்த மீ டூன்னு சொல்லும்போது இவங்க மென் டூன்னு தூக்கிட்டு வருவாங்க. அவங்களை எதால கொண்டு அடிக்கணும்னு எனக்கு தெரியாது, அது தனியாக இன்னொரு நாள் பேசுவோம். அப்போது அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோங்கும் போது இப்போ பெண்களுக்கான ஒரு ஆட்சி எது, பெண்களுக்கான அரசியலை செய்யறவங்க யாரு இங்க அப்படிங்கறத கண்டிப்பா கண்டுகொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கும்போது இது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதுல இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்ததான் இப்ப பேர் மாத்திருக்காங்க, வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்ப சிங்கப்பெண் அதிரடி படைன்னு மாத்திருக்காங்க. நல்ல விஷயம். இது வந்து வேற மாதிரி ஒரு அட்டென்ஷனா இருக்காம இந்த வேலுநாச்சியார்ன்ற அவங்க பேரை வச்சு போகாம இதை வந்து நீங்க வந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ஓகே, இது வந்து ஜெனரலா காமனா போயிருது இல்லையா, அரசு சார்பா நடத்துற திட்டம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த பேரெல்லாம் விலக்கி இந்த மாதிரி வந்து பண்றது நல்ல ஒரு விஷயம் தான். அந்த ஒரு முன்னெடுப்புமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது வந்து இந்த போதை தடுப்பு, அதை பத்தி பேசணும். ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசி மேட்டருக்கு வருவோம். இப்போ ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்றாரு. எப்படி வாழ்த்து சொல்றாரு, யாருக்கு வாழ்த்து சொல்றாருங்கிறது தான் இங்க முக்கியம். சொன்னவர் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்.
முன்னாள் முதல்வராக தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா மரியாதையா பேசணும், நம்ம மரியாதையா பேசிடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மரியாதை என்னங்கிறது, நமக்காவது மரியாதை தெரியணும்ல. ஒரு சிஎம் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியலன்னா உனக்கு எவ்வளோ கிளாஸ் இருக்கணும்? எங்க கூட்டு போய் உட்கார வச்சு யார் கிளாஸ் எடுத்தா சிஎம் கிட்ட மரியாதையா பேசுவீங்க? ஸ்டார்டிங் நல்லா தான் சார் இருந்துச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதுக்கடுத்து எடுத்த உடனே நீங்க அப்படி பேசாதீங்க, கேஷுவலா பேசுற மாதிரி ஒரு முதலமைச்சர் நான் மாப்பிள்ள எப்படிலாம் பண்ணாரா குமரேசா, என்ன குமரேசாவா இது சட்டையில கையெடு முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிஎம் கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது ஒரு ஒரு நாகரிகம் தெரிய வேணாமாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வரா இருந்தவர் தானே நீங்க, என்ன நாகரிகம் இது? ஒரு முதல்வர் அட்ரஸ் பண்ணும்போது இதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், இதெல்லாம் உங்களுடைய கவனம் அதிகமாக இருந்தால் நன்றாக இருக்கும், இப்படிதானே நீங்க பேசணும். இதெல்லாம் பண்ணாதீங்க. டேக் பண்ணது சார். அதுக்கு வர நீங்க சும்மா படிச்சு காட்டுங்களேன். அவர் என்ன மாதிரி ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு சிஎம் அட்ரஸ் பண்ற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாரா? இதுல வந்து உங்க காழ்ப்புணர்ச்சியை காட்டுறீங்களா? என்னதான் இருந்தாலும் நான்லாம் வந்து பல வருஷமா ஆட்டையை போட்டு தின்னவன், ஏன் முன்னாடி நீ எல்லாம் ஒரு சிஎம்ஏ கிடையாதுன்னு ஒரு முதலமைச்சரை நீங்க வந்து மரியாதை குறைவா பேசுறீங்க. என்ன லாங்குவேஜுங்க இது? ஒரு முதலமைச்சரை எப்படி அங்க அட்ரஸ் பண்றது சொல்லுங்க. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஆக்டர் விஜய் டேக் பண்ணியிருக்காரு சார். அதில் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை நான் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். அது உனக்கு இல்லைன்னு தானே உன்னை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க, கம்முன்னு இருக்குவா. 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளித்து தான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். அது முழுசா தமிழா இல்லை சார், அதாவது கேஷுவல் தமிழா போயிடுது. ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்ட தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு தானே நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்புறீங்களா? நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களை எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயமாக கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்களும் இல்லை, இது இந்த லாங்குவேஜ் சரியில்லை. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் யார் ஃபர்ஸ்ட்? இவர் எதுக்கு இதெல்லாம் போட்டுருக்காரு? யார் எம்எல்ஏவா இந்த தடவை? எதிர்கட்சி தலைவர் யார்? சொல்றாங்க எப்படி எதிர்கட்சி தலைவர்? சட்டசபைக்குள்ளே போக முடியாது. எதிர்கட்சி தலைவராக வரப்போறது யாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ. அவர் தான் வந்து அந்த கட்சியுடைய தொண்டு தொண்டாக வந்து வரக்கூடிய, தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த குடும்பத்தின் வம்சா வழியாக இருக்கக்கூடிய இவர் தான் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது வரலாறு வந்து எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம்னு நினைக்கலாம். பட்டு நாளைக்கு வரலாறுல இன்னைக்கு நீங்களும் விஜய் அவர்களும் தான் 1v1 அடிக்கணும் அப்படின்றது எழுதிருந்துச்சு அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் போட்டி கிடையாது. உதயநிதி விஜய் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும்னு எங்கேயோ இருந்திருக்கு போல. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கிரிப்ட் அதுவா நடந்திருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அவருடைய ட்வீட்டு தான் வந்திருக்குதா, அவர் பேசியிருக்காரு அதை பற்றி. உதயநிதி ஸ்டாலின் இதுவரை எந்த வாழ்த்துக்கள் சொல்லல, எதுவுமே சொல்ல சார். அவர் அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வர இருக்கிறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படாத நேரத்தில் இவர் இன்னுமே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அவருடைய ஆசைக்காக வந்துட்டு நம்மளும் முதல்வராக இருந்து இப்போ தானே வெளியே வந்திருக்கோம், சரி ஒரு ட்வீட்டை போடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் எம்எல்ஏ கூட கிடையாது சார், இப்போ தோத்து போயிட்டீங்க சார். நீங்கள் உங்கள் குளத்தூரம் தோத்து போயிட்டீங்க. நீங்கள் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சும்மா அதெல்லாம் ஒரு மரியாதையாகவும் பேச தெரியல. ஒரு சிஎம் கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல. இதில் வந்து ஆக்டர் விஜய் டேக் பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இதை போட்டிருக்க மாட்டீங்க. இவ்வளோ எழுத்து பிள்ளை இல்லாமல் உங்களுக்கு எழுதவும் தெரியாது, ட்வீட்டு போடவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த விஷயம். உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா டீம் இருக்குது. நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு நல்ல வெயிட்டான சோஷியல் மீடியா டீம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படித்த இன்டெலெக்சுவலான இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க எனில் அவருக்கு விஜய் அவர்களுடைய தமிழ்நாடு முதல்வராக இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய முதல்வர், தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய பேஜ் எதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவங்க ரெண்டு பேஜ் இருக்கு இப்போ. ஆமா, விஜய் அவர்களுடைய டிவிகே விஜய் HQ, அதுதான் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட பேஜ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை தான் நீங்க அரசியல் ரீதியா பேசுறீங்கும் போது அதை தான் டேக் பண்ணணும். இல்லையா CMO தமிழ்நாடு, இப்போ அதுல வந்து போட்டோ மாறிச்சு நினைக்கிறேன், பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அந்த பேஜை காட்டாத, அந்த பேஜை காட்டாத, நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிட்டு இருந்தாரா அது தெரியல.
போட்டோ மாத்தியாச்சு. பீஸ்ட் கெட்டப்ல தலைவன் போய் உட்காந்து அங்கிருந்து வந்து ஒரு ஸ்மைலிங்கா ஒரு போட்டோ எடுத்து முதலமைச்சர்னு போட்டு ட்விட்டர்ல பேஜ் மாறிடுச்சு. எக்ஸ் வலைதளத்துல டிபி மாறிச்சு, மேல கவர் ஆமா பேஜ் சார், அத கூட மாறிடுச்சு. டேக் பண்ணிருக்கலாம்ல சார். அப்படின்னா அதை டேக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சிஎம் டேக் பண்ணி நீங்க பேசுறீங்க. ம், ம். சரி, கட்சி தலைவரை நீங்க டேக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிவிகே TVK. விஜய் ஹெச்கியூவை டேக் பண்ணியிருந்திருக்கணும். ரெண்டையும் விட்டுட்டு ஆக்டர் விஜய்னு போடுறீங்கன்னா நான் இன்னுமே உன்னை அப்படிதான் பாக்குறேன் அப்படிங்கிற தோரணையா இல்ல எப்படி சார்? வேற ஏதாவது கேட்டுருங்க, வேணாம். அவருக்கு தெரியாத நாகரிகம் கிடையாது. அது மறந்துட்டு வேணும்னு நடந்துக்கிறாரு. இதை மீறி அவரை வந்து நாகரிகம் இல்லாமல் பேசிட வேணாம்னு பார்க்குறேன். இது ரொம்ப தவறு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப பெரிய தவறு. இது தேவையில்லாமல் வம்பு இழுக்கிற மாதிரி ஆமா, உங்களுடைய சீப் பாலிடிக்ஸை காட்டுது. இது என்னுடைய சீப் பாலிடிக்ஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு திராவிட அரசியல்லாம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்துட்டு கேவலமாக கீழே இறங்கி பண்ணுறது. ஒரு முதலமைச்சருக்கும் போது அவரை மரியாதையை நான் டேக் பண்ண மாட்டேன். அவருடைய பழைய ஆக்டர் விஜய் ப்ரொஃபைல் டேக் பண்ணி இல்லை விஜய் நடிச்சா அதான் வந்துச்சு. ஓ, இப்படியே நீ எல்லாத்தையும் தப்பாக பண்ணிருக்கிறதுனால தான் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க வேண்டியதான். ரைட்டா? Okay, sir. அதனால பார்ப்போம் அடுத்தடுத்து இன்னும் நகர்வுகள் என்ன நடக்குதுன்னு. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், தாவேகாக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய முக்கியமான ஒரு கடமை என்ன அப்படின்னா, அடுத்த 5 வருடங்களுக்கு வந்துட்டு தாவேகா என்ன பண்ணுதுங்கிறதையும் கவனிக்கணும். நீங்க எதுக்காக ஓட்டு போட்டீங்களோ அதை தாவேகா பண்ணுதா? அதை பண்ணலை அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலையும் நீங்களாம் இருக்கீங்க. எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துட்டு இப்போ திமுகவுடைய அரசு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு கொத்தரிமையாக மாதம் 1 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு கையாட்டிக்கிட்டு சும்மா வந்து என்ன நடந்தாலும் வந்துட்டு சொம்புத்துக்கு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம சேனலும் இருக்கக்கூடாது, அவங்களும் இருக்கக்கூடாது. மக்களுமே வந்து கேள்வி கேட்கணும். தாவேக்கா ஏன் இது இப்படி பண்ணுச்சு, இதில் ஏன் இப்படி என்ன முடிவெடுக்காமல் இருக்குது. 1 மாதம் காலம் பாருங்கள். சரி விடுங்க, கொஞ்சம் புதுசாக வந்துக்கிறாங்க. இவங்களில் பல பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த 108 எம்எல்ஏக்களில் வந்து எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து இதுதான் முதல் முறை எம்எல்ஏ. 105 பேருக்குன்னு நினைக்கிறேன். இவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஒரு 1-2 பேர் சொல்லலாம். ருசியானந்த் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவ்வளவுதான். அப்படி இருக்கிற ஒரு கட்சி முதல் முறையா ஒரு எம்எல்ஏங்கும் போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமா, அதெல்லாம் இருக்கு. நம்ம தனியா பேசுவோம் அதை பத்தி ஒரு வீடியோல. சோ அப்போ அப்படி இருக்கிற ஒரு செட்டப்ல கொஞ்சம் அந்த செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். அந்த டைம் எவ்வளவு ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க செட் ஆகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்க தமிழ்நாட்டுல வந்து சட்டம் சந்தி சிரிச்சு போயிடும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்ற அந்த அரசியலை அந்த எலெக்ஷன் அப்போ வந்து T20 மேட்ச் மாதிரி 1 மாதம் மட்டும் வீடியோ பார்த்ததோட நிறுத்தாம 5 வருஷத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குது. 5 வருஷமும் உட்காந்து பாருங்க, கேள்வி கேளுங்க, நல்லது நடக்கும்போது பாராட்டுங்க. இவங்கள மாதிரி வந்துட்டு பேச தெரியாம ஆக்டர் விஜய்னு டேக் பண்றது அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து சரியான ஒரு விஷயத்த மக்களும் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து நல்லா வந்து ஓகே, மக்கள் நம்மளை வந்து தப்பு செஞ்சா சுட்டி காட்டுறாங்க, நமக்கு ஓட்டு போட்டவங்க கூட கேள்வி கேட்கறாங்க. நம்ம சும்மாலாம் வந்து கேக் வாக்கு மாதிரி 5 வருஷம் இருந்துட முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். பாராட்டும் போது ஓகே நல்லது பண்ணாலும் அந்த மக்கள் பாராட்டுறாங்கப்பா அப்படின்னு அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மக்களும் கற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த ஆட்சியும் அரசாங்கமும் ரெடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கிளம்புவோம். அடுத்தடுத்து என்னென்ன கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து பதவி ஏற்றிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் துறையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.